வணக்கம் எல்லாருக்கும். என்னென்னு சொன்னால், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். எப்படின்னா, இன்றைக்கு எங்களோட இளங்குமரன் எம்பி வேளாளையில் யாழ்ப்பாணத்தை கொண்டு வந்து வச்சு சாதனை படைத்த ஒரு இளங்குமரன் எம்பி சம்பந்தமான ஒரு வீடியோ தான். அவரை எனக்கு தனிப்பட்ட ரீதியில் தெரிய மாடும். உண்மையாகவே அவரை தெரிஞ்சு கொள்ள நான் விரும்பவும் இல்லை. என்னென்னு சொன்னால், இப்படியான ஒரு ஆக்களை தெரிஞ்சு கொண்டு வச்சு நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை, அல்லது எங்களோட அறிவு வளர போகிறதோ அல்லது நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதோ இல்லை. ஏன்னு சொன்னால், இப்படியான ஆக்களை படித்தா நாங்கள் எங்களை சரித்திரங்களை எல்லாம் மறந்துடுவோம். உண்மையாகவே எங்களோட இலங்கையில் இருக்கிற மரபுகளையும் சரித்திரங்களையும் மறக்கணுமெண்டா இளங்குமரன் எம்பி இந்த இதுகளை ஃபாலோ பண்ணுவோம். என்ன விஷயம்னு சொன்னால், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு உரை ஒன்று நடந்தது. அதில் இந்த தொல்லியல் திணைக்களம், உண்மையிலேயே இந்த தொல்லியல் திணைக்களம்ன்றது இளங்குமரனாக இருக்கலாம், சந்திரசேகராக இருக்கலாம், அல்லது அமைச்சர் சந்திரசேகராக இருக்கலாம், இளங்குமரன் எம்பியாக இருக்கலாம், இவியலெல்லாம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், யார் வந்தாலும் இந்த தொல்வியல் திணைக்களம் என்றது எங்களுடைய இலங்கை தமிழர்களுடைய பாரம்பரியங்களையும் அடையாளங்களையும் அழித்து சிங்கள குடியேற்றங்களை தான் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கு. ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. கடந்த டிசிசி கூட்டங்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கேள்வி எழுப்பினது, இந்த தொல்லியல் திணைக்களத்தில் வேலை செய்கிற அதிகாரிகளை கடுமையாக அவர்களை கண்டித்து அதில் அவர்களை நோக்கி பல கேள்விகளை எழுப்பி அவர்களை நோக்கி நிறைய விஷயங்களை எச்சரித்து அவையோட சண்டை பிடிச்சவர். இன்றைக்கு இளங்குமரன் எம்பி இந்த தொல்வியல் திணைக்களம் இப்போ சரியாக நடக்குது, அங்கே வேலை செய்கிற ஆக்கள் எல்லாம் நல்ல நீட்டாக வேலை செய்யணும். இப்போ கடந்த காலங்களில் தெரியும், எங்களுக்கு கடந்த பாராளுமன்ற அமர்வில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தவர், இந்த வெடுக்குநாரி மலையா அந்த இதில் தமிழர்கள இந்த அடையாளங்களும் இல்லை என்று சொல்லி தொல்லியல் திணைக்களம் கடிதம் ஒன்று கொடுத்துருக்குறாண்டு. இப்போ நாங்கள் யோசிக்கணும், இந்த பாருங்கள், இந்த இளங்குமரன் எம்பி மாதிரி ஆக்கள் என்னத்துக்கு நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வச்சுருக்கிறோம். இன்றைக்கு அது சம்மந்தமாக கதைக்கிறதுக்கோ அதை காப்பாற்றுறதுக்கோ அது சம்மந்தமாக போராடுறதுக்கோ இவங்க போக மாட்டாங்க. இவ வடிவாக விளங்கி கொள்ளுங்க, இவையெல்லாம் அரசாங்கத்தின் அமுல் பேபி, அதாவது பொம்மையல். அரசாங்கம் எந்த பக்கம் காதை திருப்பி விடுதோ அந்த பக்கம் இப்படி திரும்பி நிற்பினோம், இந்த பக்கம் திருப்பி விட்டால் இந்த பக்கம் திரும்பி நிற்பினோம். அப்படித்தான் இவன் இந்த செயற்பாடு. சின்ன வீடியோன்னு போடுறேன்னா அது இருக்க பாருங்க, பார்த்துட்டு நாங்கள் மிச்சம் கதைப்போம். அது மாற்றப்பட்டு கொண்டு வருகின்றன. சமமான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக வந்து வருகிறோம். அந்த வகையில் நாங்கள் உன்னிப்பாக தமிழ் மக்களுக்கு கூற வேண்டும், தொல்பொருள் திணைக்களம் என்பது தமிழ், சிங்கள, முஸ்லிம் அனைவருடைய தொல்பொருள் அடையாளங்களை பேணி பாதுகாக்கின்ற ஒரு திணைக்களமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பூநகரி பிரதேசத்தில் சிவன் ஆலயத்தில் you are speaking next on சொல்ற விஷயத்துக்கு சொல்றேன். முள்ளிக்குளத்து மக்களும் அந்த ஆலய வேலைக்கு போயிடாம பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. நீங்க அதையும் அரசாங்கத்தோட காய்ச்சி செய்து கொடுங்க. Honorable member, you may speak. வெடுக்குநாரி பிரதேசத்தில் வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயத்தில் இதுவரை காலம் முன்னே ஆட்சி காலத்தால் இருந்தது. எமது ஆட்சி காலத்தில் தான் எந்த வகையிலும் தடங்கள் இல்லாமல் மக்கள் வழிபடக்கூடிய இடம் இருந்தது. அது அங்கே இருந்த எமது பார்லமெண்ட் உறுப்பினர் தலையிட்டு அதே நேரம் எல்லாரும் தலையிட்டு ஒரு சுமூகமாக வழிபடக்கூடிய இடமாக மாற்றினோம். அதே நேரம் நாங்கள் ஒன்றுக்கிறோம், பூநகரி பிரதேசத்தில் 10ஆம் நூற்றாண்டுக்குரிய ஆலயமானது தொல்பொருள் திணைக்களத்தின் நிதியில் 86 லட்சம் நிதியில் மன்னித்தலை சிவன் ஆலயம் என்பது புனரமைக்கப்பட்டது. அதனூடாக நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், எந்த வகையிலுமே தொல்பொருள் திணைக்களம் இன்று இனவாத ரீதியில் செயற்படவில்லை. இந்த நல்ல அரச கட்டமைப்பு கூடாக இப்போ ஒருத்தர பிளவினங்களை கதைக்கிறது எங்களுக்கு வேலை இல்லை. இப்போ இவருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை, அந்த கதைக்கிறதை பார்த்து ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணவே தெரியாது. இதுக்கு தான் டாக்டர் சொல்கிறவர், கொஞ்சமாவது மண்ட வளம் உள்ளவங்களை பாராளுமன்றம் அனுப்புங்கொண்டு, மண்டையே இல்லாத ஆக்களை பாராளுமன்றம் அனுப்பி போட்டு மண்ட வளத்தை எதிர்பார்த்தா ஒன்றுமே இருக்கா. அது வேறு பிரச்சனை. இப்போ இளங்குமரன் எம்பின்ற தராதரத்தை பற்றி நாங்கள் இதை கதைக்க வரையில்லை. அது தமிழ் மக்கள் செய்த ஒரு தேவையில்லாத வேலை. அதை செய்து போட்டோம். இனி என்னென்னு சொன்னால் அதை நாங்கள் அனுபவித்து தான் ஆகணும். இப்போ மண்டவளம் இருக்கிறவன்ன்றது வேறு விஷயம். மண்டையே இல்லாத ஆக்களோட நாங்கள் மண்டவளத்தை பற்றி எதிர்பார்க்கல. அப்படி கொள்ளுங்க, இப்படி கதைக்கிறது மன்னிச்சு கொள்ளணும். உண்மையாகவே இது ஒரு தவறான வார்த்தை இல்லை. மண்டேன்றது தலையை தான் தமிழில் சொல்கிறது. அதுக்குள்ளே வளம் இருக்கணும். வளம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு
நல்ல விஷயம், அதை செய்யக்கூடிய, அதை பயன்படுத்தக்கூடிய, கொஞ்சமாவது யோசிக்கக்கூடிய அறிவு இருக்கணும். மண்டித்தலை சிவன் கோயில்ன்றது வந்து அது இருக்கை, அது வந்து எங்கட இன்னும் அவங்க பிடிக்கல, அதை கொண்டு போகல. அது வந்து எங்களோட பாதுகாப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி அதை புனரமைக்கலாம், அந்த கட்டுமான பணிகளை செய்யலாம், அதை உறுதிப்படுத்தலாம். இல்லாமல் போகிறது தான் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறோம். வழுக்கினாரி மலையில் தமிழர்கள் ஒரு அடையாளமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை காப்பாற்ற வழியை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு தொல்லியல் திணைக்களம் இப்போ தமிழர்கள இதெல்லாம் பாதுகாக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து அரசாங்கத்தின் ஒரு ஏஜென்ட் தான். அரசாங்கத்தின் இந்த அனுர அரசாங்கத்தால் திட்டமிட்ட ரீதியில் ஏன் உங்களை மாதிரி ஆக்களை இந்த அரசாங்கம் சாய்ஸ் பண்ணினேன்னு சொன்னால், டாக்டர் மாதிரி ஆக்களை தெரிவு செய்யாமல் டாக்டர் மாதிரி ஆக்களோட சேர்ந்து இயங்க விரும்பாமல் உங்களை மாதிரி அடிமுட்டாளர்களை ஏன் தெரிவு செய்தேன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் செய்வீங்க. வேறு ஒன்று நீங்கள் சுயமாக சிந்திக்க மாட்டீங்க. ஏண்டா உங்களை ஒரு கோமா பேஷண்ட் மாதிரி ஆக்களை தெரிவு செய்து ஒரு இயந்திரத்தில் இயங்க விடுறது. இப்போ உங்களுக்கு வந்து சுய அறிவு இருக்காது. என்னென்னு சொன்னால், சுய அறிவு இருந்தால் நீங்கள் எப்படி கதைக்க மாட்டீங்களானே. சுய அறிவு இருந்தால் ஏழாலையில் தான் யாழ்ப்பாணம் இருக்குன்னு கதைக்க மாட்டீங்கள். இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு 4000 கடல் பிறப்பு இருக்குன்னு கதைக்க மாட்டீங்கள். இலங்கைன்ற சனத்தொகை இவ்வளவுன்னு சொல்ல மாட்டீங்கள். சுய அறிவு இருந்தால் கொஞ்சம் புத்தகங்களை திரும்பி பார்ப்பீங்க. நான் ஒரு எம்பி, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நான் கதைக்கிறதுக்கு முதல் என்னத்தை கதைக்கிறேன், இது உண்மையா இது பொய்யா, அவருக்கு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கதைக்கிறது பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் விமர்சிக்கிறீங்க. ஒரு இடத்துல இந்த இளங்குமரன் எம்பி சொல்கிறார் வைத்தியர் ஜோக்கர், அவரை பற்றி கதைக்கக்கூடாது. ஒரு ஜோக்கருக்கு வந்து இலங்கையில் என்ன செய்யணும், எங்களோட நாட்டை எப்படி அபிவிருத்தி அடைய பண்ணணும், எப்படி அடுத்த கட்டத்துக்கு எங்களோட மக்களை கொண்டு போகணும், எதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எதை பெற்றுக்கொள்ளலாது, எது வந்து நடைமுறைக்கு சாத்தியம், எது சாத்தியம் இல்லைன்ற விஷயமெல்லாம் தெரியுது. ஆனால் படித்த மேதை உங்களுக்கு வந்து எங்களோட நாட்டில் எங்களோட தமிழர்கள முக்கியமான தேவை என்ன, முக்கியமான பிரச்சனை என்னன்னு தெரியலை. நீங்கள் வந்து எங்கேயாவது கொண்டே கல்லுகளை நடுறதும், அதுக்கு முன்னால் தண்ணி பைப்புக்கு முதல் ரிவன் பட்டின பாராளுமன்ற உறுப்பினர்ண்டா இளங்குமரன் தான். வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் ஒரு பைப்லைனை செய்து போட்டு அதுக்கு கொண்டு மாலை போட்டு ரிவன் பட்டியலை சரி அடிப்படை விஷயத்தையே விளங்கிக்கணும். ஒரு தண்ணி பைப் போடுற வந்து சாதாரணமான ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு நல்ல தொழில் செய்கிற ஒருத்தரையே ஒரு தண்ணி பைப்பை பூட்டி கொடுத்து போட்டு சும்மா போவாங்க. இதுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரணுமா? இதுக்கு நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வரணுமா? தண்ணி பைப்பொண்டா பூட்டி திறப்பு விழா செய்கிறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வரணுமெண்டா என்ன சொல்கிறேன்னு தெரியலை. இப்போ உங்களை ஏன் அரசாங்கம் தெரிவு செய்ததுண்டா, யாழ்ப்பாணத்தில் நீங்கள் வந்து சொல்கிறத செய்வீங்க, கொஞ்சம் கூட மற்றது அங்காளஞ்சால திரும்பி பார்க்க மாட்டீங்க. அப்படி அவங்கள என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கதைப்பீங்க. இது கூட யாரோ எழுதி தந்துருக்குறாங்க, அதைத்தான் பார்த்து வாசிக்கிறீங்க, அதை கூட வாசிக்கலாமல் தான் வாசிக்கிறீங்க. இப்போ உங்களோட செயற்பாடை பார்த்தா இதில் விளங்குது, இந்த வீடியோவில் பார்க்கவே விளங்குது. நீங்கள் வந்து செலவழித்து அதை பேணி பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதே நேரம் பூநகரி பிரதேசத்தில் கௌதாரிமுனை பிள்ளையார் கோவில் 1,500,000 வருடங்களுக்கு பழமையான ஒரு கோயிலை 1 கோடி நிதி செலவில் இன்று புனரமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் அரண்மனை பகுதி என்பது இடிந்து விழுந்த போது, இடிந்து பாதிக்கப்பட்ட போது இவர் கதைக்கிற எல்லாம் கேட்டால் எங்களுக்கு மண்டவுளம்பும். என்னென்னு சொன்னால் அதில் நான் என்னென்ன அவற்றை ரியாக்ஷனை பார்க்குறது தான் அந்த வீடியோ போட்டு நான் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே கீழே நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி என்றா, உண்மையாகவே மக்களில் பாசம் இருக்குமெண்டா உங்களுக்கு மண்டைங்க பதியணும் மக்களோட பிரச்சனை என்னண்டு. இப்போ கோயில் கட்டுறது, கோயில் புனரமைக்கிறது வந்து தேவைதான். அது வந்து எங்களோட மரபுகளை பாதுகாக்கிறது. ஆனால் நெடுந்தீவில் தண்ணி இல்லாத சனத்துக்கு தண்ணி கொடுக்கணும். நெடுந்தீவு வைத்தியர் அர்ச்சுனா சுட்டி காட்டினதால உங்களுக்கு நெடுந்தீவுக்கு போய் இறங்கி நிற்கிறீங்க. எத்தனையோ தீவுகள் இருக்குது. கார்னரில் தண்ணி இல்லை, உப்பு தண்ணி தான் ஜனம் குடிக்குது. பவுசரில் தான் தண்ணி கொண்டு வந்து அடிக்கிறாங்க. கொடுக்குற தண்ணியும் ஒழுங்காக போகிற இல்லை, ரோட்டுகள் ஒழுங்காக இல்லை. இதுகளை முதல் ஒரு மக்களின் அடிப்படை தேவைகளை முதல் நிறைவேற்றணும். அதை விட்டுட்டு சும்மா போய் தொல்லியல் திணைக்களத்தை பாதுகாக்கிறதுக்கு சிங்களவற்ற இந்த பேரினவாத அரசாங்கத்தின் கைக்கூலிகளாக இங்கே இருந்து கொண்டு உண்மையாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்ன்ற ஒரு பதவி உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் யாருன்றே எங்களுக்கு தெரியாது. இப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் போய் ரிபன் வெட்டுறதும், கல் வைக்கிறதும், எங்கேயாவது பள்ளிக்கூடங்களுக்குள்ளே போய் நின்று கூத்தடிக்கிறதும். முதல் சொன்னீங்க ஸ்கூலுக்கு நாங்கள் போக மாட்டோம், அரசியல் தலைவீடுகள் இருக்காண்டு. இப்போ அதுகளுக்கு தான் போய் உங்களோட அரசியலை செய்வீங்க, நீதிமன்றங்களுக்கு போக மாட்டோம். நீங்கள் இப்போ நீதிபதிகளை ரான்சம் பண்ணுறதே நீங்கள் தான் உங்களோட வேலையை செய்கிறதுக்கு. இப்படி எவ்வளோ கேவலமான வேலையை செய்கிறீங்க. இதுக்கு நீங்கள் உண்மையாகவே என்ன சொல்லணும்னு தெரியலை. பாராளுமன்ற உறுப்பினராக வந்து தான் தண்ணி பைப் திறக்கணும், இது செய்யணும், அது செய்யணும்.
ஒரு மனுஷர் அடிப்படை தேவைகளை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு அரசாங்கத்தின் பொம்மையாக இருக்காங்க. தமிழ் மக்கள் உங்களை யாழ்ப்பாண மக்கள் வந்து தெரிவு செய்தது வந்து அனுரா அரசாங்கம் சொல்கிறத செய்கிறதுக்கு இல்லை. அடுத்தவர் இருக்கார் இன்னொருத்தர் உங்களுக்கு அங்கே அதிபராக இருந்தவர், அவர் இப்படித்தான். அவர் ஃபேஸ்புக்கில் பதவிகள் போடுவார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. சங்கீதன் என்ற ஒரு பாடகர் கைது செய்யப்பட்ட நேரம் இவர் போட்டிருக்கார். அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. மற்றது யார் இன்னொரு விஷயத்துக்கு ஆளுநர் இந்த பதவிகளை நீக்கினதுக்கு அதுக்கும் போட்டிருக்கார். ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாண்டே தெரியாமல் வாழ்கிறீங்க நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும், அதுக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கணும். போய் எங்கேயும் போராட்டங்களில் நின்று கொண்டு இது சம்பந்தமாக நான் கதைப்பேன், இது சம்பந்தமாக கதைக்கிறேன். போராட்டங்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குறதான ஆளுங்கட்சியின் வேலை. இது இந்த வகையில் பார்க்க போனால் கடந்த காலங்களில் இருந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு பிடிச்சவங்களுக்காவது நல்ல விஷயத்தை செய்தாங்க. இது ஒன்றுக்குமே நல்லது செய்கிறதில்லை. இது இளங்குமரன் மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களை எதிர்காலங்களில் நாங்கள் மாகாண சபையில் கொண்டு விடணும் கட்டாயம். விட்டால் தானே இன்னும் எங்களோட அபிவிருத்திகள் நல்லா வரும். எல்லாம் வடிவா இப்போ இந்தியா வந்து ஒரு கணக்கு வழக்கை கேட்குறாங்கன்னு சொன்னால் வடிவா நீட்டாக எழுதி கொடுப்பார். கணக்கு வழக்கு எவ்வளோ சனத்தொகை இருக்குது, எவ்வளவு தேவை தெரிவு செய்யுங்க. இப்போ இளங்குமரன் மாதிரி இன்னும் ஒரு 10 பேரை தெரிவு செய்து விட்டால் நல்ல வடிவாக ப்ரொப்போசல் எல்லாம் எழுதி போட்டு, வடிவாக திட்டங்கள் எல்லாம் எழுதி போட்டு, பிளானிங்கள் எல்லாம் எழுதி கொடுத்து நல்லா நாட்டை அபிவிருத்தி பண்ணுவினோம். சந்திரசேகர் மாதிரி ஒரு ஆளாக முதலமைச்சர் ஆக்கி விடுங்க. அப்போ நல்லா இருக்கும். யாழ்ப்பாணம் வந்து சும்மா சிங்கப்பூர் மாதிரி இருக்கும். இல்லைங்க, எல்லா இடமும் கல்லுகளாக மட்டும் நட்டு வச்சிருக்கும். கிடக்கிற கட்டிடங்களும் இல்லாமல் போகும். இப்படியான வேலைகளை செய்கிறது வந்து எங்களை அபிவிருத்தியை கூட்டும். நல்லா வடிவாக செய்யுங்க. அவர் பவானந்த ராஜா வைத்தியர் மாதிரி, ரஜீவன் எம்பி மாதிரி இப்படி முதலமைச்சராக வந்த பிறகுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் இது சம்பந்தமாக அங்கே கதைக்கிறோம் இங்கே கதைக்கிறோம்ண்டு. கைகால் வழங்காத ஒரு அரசாங்கத்தை தெரிவு செய்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்கட ஊரில் இருக்கிறவங்களை எங்கட பிள்ளைகள் இந்த தமிழ் சமூகம் தெரிவு செய்து இன்றைக்கு அவன் தொல்லியல் திணைக்களத்தை காப்பாற்றுறதுக்காக போய் நிற்கிறார் அங்கே பாராளுமன்றத்தில் கூவிக்கொண்டு. இப்படியான கேவலமான வேலை செய்கிற ஆக்களை தொடர்ச்சியாக நாங்கள் ஆதரித்தா எங்களை சமூகம் நல்லா வளரும். வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்கோ, நல்லா இருக்கும்.